மயூரியும் ஸ்வேதாவும் இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்து செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த விஷயம் பாட்டிக்கு தெரியுமோ தெரியலையே, முதல்ல பாட்டிக்கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்ன 2 பேரும் ஒன்றா வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு. பாட்டி, என்ன பாட்டி நீங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியலையா உங்களுக்கு? என்ன நடக்குதுங்க? அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. யார் ஒன்றா சேர்ந்தது? வேறு யார் பாட்டி? எல்லாமே அன்பும் கண்மணி தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவங்க 2 பேரும் ஒன்றா தானே சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்காங்க தான். ஆனால் இது வரைக்கும் அவங்க சேர்ந்து வாழும்போது என்னைக்காவது அவங்கக்குள்ளே ஏதாவது நடந்திருக்கா? ஃபஸ்ட் நைட் நடந்துச்சு அவங்க 2 பேருக்குள்ளேயும் அப்படின்னோடனே, என்ன உளறீங்க நீங்கள்? அவங்க 2 பேரும் ஒரே ரூம்குள்ளே வேணாலும் இருக்கலாம். ஆனால் அவங்கக்குள்ளே ஃபஸ்ட் நைட் நடக்கும்னு நான் நம்ப மாட்டேன் அப்படின்னோடனே, ஐயோ பாட்டி, நாங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான். எனக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதை கேட்டு பாட்டி அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இது நடந்துச்சா? ஆமாம் பாட்டி, இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐயோ, அந்த கண்மணியும் அன்பும் எப்படி வெக்கப்படுறாங்க தெரியுமா? உண்மையிலேயே நடந்துருச்சு போட்டிருக்கா அவங்களுக்கு அப்படின்னோடனே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாடி? உண்மைதான் பாட்டி. நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேனே, அவங்கக்குள்ளே எதுவும் நடக்காதுன்னு நினச்சேனே, இந்த மாதிரி ஆயிடுச்சே. அதான் பாட்டி நாங்களும் நினச்சோம். ஆனால் இந்த மாதிரிலாம் ஆகும் நான் நினச்சி கூட பார்க்கல. இப்போ என்ன பாட்டி பண்ணுறது? அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னோடனே, என்ன பண்ணுறதுன்னு எனக்கே ஒன்றும் புரியல. கொஞ்சம் விட்டுட்டேன். அது இவ்வளோ பெரிய பிரச்சனையில் போய் முடிஞ்சிச்சே. இப்போ வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க. பாட்டி, ஏதாவது ஐடியா கொடுங்க பாட்டி. எப்படியாவது கண்மணியை வீட்டை விட்டு அனுப்பணும் பாட்டி. இதுக்கப்புறம் எப்படி அனுப்ப முடியும்னு தெரில பாட்டி அப்படின்னோடனே, சரி நாங்கள் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னோடனே, நீங்கள் நேராக மீட் பண்ணுறாங்க. பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்றாங்க வெண்ணிலா. வேறு என்ன சொல்கிறது? இந்த மாதிரி வீட்டில் நடக்கணும்னு எதிர்பார்க்கல. நீ கூட என்ன சொன்ன? நடக்காது அவங்க 2 பேருக்குள்ளே எதுவும் அப்படி சொன்னேன். இதெல்லாம் பொய். அவங்க வேணா அவங்க நாடகம் போட்டிருக்கலாம். நாடகம் மாதிரி தெரியல, உண்மை மாதிரி தான் தெரியுது. 2 பேரும் வாழ ஆரம்பித்த மாதிரி தான் தெரியுது. எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது வெண்ணிலா அப்படின்னோடனே, இல்லை அவங்க 2 பேர் நடிப்பாங்க எல்லாருக்காகவும். அதை நீங்கள் நம்பாதீங்க என்னோடனே. உண்மை தான் வெண்ணிலா, சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்டு வெண்ணிலா செம்மையாக டென்ஷன் ஆகி, இதுக்கப்புறமா அவளை விட்டு வைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு, அவளை ஏதாவது ஒன்று பண்ணியே தீரணும் அப்படி சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. இங்கே இந்த மாதிரி செம்மையாக பார்த்துட்டு அப்படியே கண்மணியால் தாங்கவே முடியல. அம்மாவோட நிலைமையை பார்த்துட்டு, ஏம்மா என்கிட்ட சொல்லலை, எதுக்குப்பா இப்படிலாம் பண்ணீங்க அப்படி சொல்லிட்டு அழறாங்க. எதுக்கடி உன்னை தொல்லை பண்ணும் அப்படின்னு தாண்டி, அதுக்காக நடு ரோட்டில் நின்றுட்டுருப்பீங்களாம்மா? இதெல்லாம் நல்லா இருக்காம்மா? ஏம்மா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. உடனே அன்பு வராரு. அத்தை, நாங்களாம் எங்கே அத்தை போனோம்? ஏன் அத்தை இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை மாப்பிள்ள, எதுக்கு உங்களுக்கு சிரமம்? இது என்ன சிரமம்? சரி நீங்கள் முதல்ல கிளம்புங்க அத்தை, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னோம். ஐயோ மாப்பிள்ள, அங்கெல்லாம் வேணாம் மாப்பிள்ள. இங்கே பாருங்கள் அத்தை, உங்களுக்கு வீடு கிடைக்கிற வரைக்கும் எங்கள் வீட்டில் தான் நீங்கள் தங்கி ஆகணும். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எங்கள் வீட்டிலே தங்குங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே, இல்லை மாப்பிள்ள, அதெல்லாம் நல்லா இருக்காது மாப்பிள்ள. இங்கே பாருங்கள், நல்லா இருக்காதுதான் தெரியாது. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரீங்க, அங்கே தான் தங்குறீங்க, எனக்கு தெரியாது, நீங்கள் வாங்க அப்படி சொல்லிட்டு கையோடு கூட்டின்னு போகிறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டுருக்காரு. இல்லை மாப்பிள்ள, சொன்னால் கேளுங்க, அதெல்லாம் தெரியாது, நீங்கள் எங்கள் வீட்டில் தங்குங்க, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு கூட்டின்னு வராங்க. இங்கே பாட்டி இவங்க தங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இவங்க தங்கலைன்னா நாங்களும் இங்கே தங்க மாட்டோம். அப்போ நாங்கள் தங்கலைன்னா பரவாயில்லையா அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா பார்க்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குது, என் பொண்டாட்டியோட வீட்டுக்காரங்களை பார்க்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன இவன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அசந்து போயிடுறாங்க பாட்டி. அடுத்து நீங்கள் இங்கேயே தங்குங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தங்க வைக்கிறாரு. அவங்களும் வேறு வழி இல்லாமல் அங்கே தங்குறாங்க. இதெல்லாம் பார்த்த பாட்டிக்கு செம டென்ஷன் ஆயிருக்கு. இதெல்லாம் கேட்ட வெண்ணிலாச்சா, இப்படி நடந்துச்சா, இப்படி அனுப்ப அங்கே கூட்டிகிட்டு வந்தார், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. கண்மணியும் அவங்க அம்மாவும் இப்போ இந்த மாதிரி லைசன்ஸ் எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தா அந்த இடத்துல வெண்ணிலா வராங்க. இது மட்டும் கிடையாது, இன்னும் உனக்கு எவ்வளோ பிரச்சனை கொடுப்பேன்னு எனக்கு தாண்டி தெரியும். இப்போ கூட ஒன்றும் கெட்டு போல, மரியாதை அனுப்பி விட்டு போயிடு, அதுக்கப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே பார்த்து கண்மணி செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே கண்மணி வாயை மூடு அப்படின்றாங்க. கரெக்டாக அன்பு அங்கே வந்துடுறாரு. அன்பு கண்மணி, இவகிட்ட நீ பேசாத, நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு, என்ன லைசன்ஸ் இல்லைன்னா எங்கள் அத்தையால் அந்த பிஸ்னஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். லைசன்ஸ் இங்கே இருக்குது, நான் எப்போ எடுத்துட்டேன், இந்தாங்க அத்தை அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாரு அவங்க முன்னாடியே. அதை பார்த்து வெண்ணிலா செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன உன்னால் என்ன பண்ண முடியும் இப்போது? இங்கே பார், என் கண்மணிக்கும் அவங்க அம்மாவுக்கும் நான் இருக்கேன், உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுடி அப்படின்னு பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. வெண்ணிலா செம்ம டென்ஷன்.